சொல்றேன். சேதமின்றி நம்மை காத்தவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தனிச்சவர். தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலமும் நம்பிடுவோம்,
வாழ்க்கையில கட்டாயம் தருவார், கட்டாயம் தருவார். வாக்குகள் தருவார் ஆண்டவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ள கையில் வரைந்து வைத்தவர். ஆண்டவரே கிருபை செய்யும். சேர்ந்து பேச நல்ல பாடலாம். உள்ளங்கையில்
நம்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் உயர்த்தப்பட்டிருப்பாராக. ஹalleluya, ஹalleluya. ஒரு தூப வர்க்கம் போல ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தூபம் காட்டுவோமாக, துதிபலிகளை ஏறெடுப்போமாக. துதி ஆராதனை அவருக்கு ஒரு தூபம் போல எழும்பட்டும். ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆபத்து நாட்களில் பாதுகாத்தவரே. ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாத என்னை ஆண்டவரை அழைத்தீரப்பா. சிறந்ததையே தெரிந்து கொள்ளும் காலத்தில் உதவாத என்னை தெரிந்து கொண்டீரே. கர்த்தாவே குறைவான என்னை தெரிந்து கொண்டீரே. நிறைவை தரும்படி குறைவை தெரிந்து கொண்டீரே. பரிசுத்தனாக்கும்படி பாவி தெரிந்து கொண்டீரே. ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரனை தெரிந்து கொண்டீரே. இந்த காலவேளையிலே துதிக்கிறோம். எத்தனையோ மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தினது உண்டு. உம்முடைய வார்த்தைகளோ அதற்கு மருந்து போடுமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹalleluya. காயப்படுத்தும் மனுஷனுடைய வார்த்தைக்கு மாறாக மருந்து போடுகிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. காயமாற்று வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. இந்த கால வேளையிலே உம்முடைய மருந்து போடுகிற வார்த்தைகள் காயமாற்றுகிற வார்த்தைகளை உன்னதத்திலிருந்து கொடுக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரம். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அந்தரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அந்தரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென்.
இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லினுடைய ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லினுடைய ஈவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆராதனையில மீதியான நேரங்கள் எல்லாம் என்னோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தும். உங்களுடைய வார்த்தைகளை தாரும். காணிக்கை நேரத்தை ஆசீர்வதியும். அறிவிப்புகள் பகுதி ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வது மூலமாக தேவன் மகிமைப்படும். கர்த்தருக்கென்று ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக நிற்க உதவி செய்யும். முழு ஆராதனையிலும் கர்த்தர் இருப்பீராக. ஆராதனை முடிந்து நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகும்போது மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் மன நிறைவோடும் செல்ல கிருபை தாரும். உடைய பிள்ளைகள் யாவரும் அற்புதங்களை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் அப்படின்னா வந்து கொடுப்பது. அந்த கிறிஸ்மஸையும் கொடுப்பதையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதே மாதிரி தியாகத்தையும் கிறிஸ்மஸையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. எனவே இன்னும் சில நாட்களில் கிறிஸ்மஸ் நமக்கு இயேசுவின் பிறப்பை உலகம் முழுவதிலையும் கொண்டாடுகிற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் அதிக மக்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் தான். நிறைய பண்டிகைகள் இருக்கு, ஆனால் அதில் கிறிஸ்மஸ் மாதிரி கொண்டாடக்கூடிய பெரும் மக்கள் கிடையாது. கிறிஸ்மஸ் தான் அதிகமான மக்கள் கொண்டாடுகிற பண்டிகை. உலகம் முழுவதிலையும் எல்லா நாடுகளிலேயும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அனைத்து மக்களாலும் இதை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸ் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ஒரு நாள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கி வரும்போது அது சார்ந்த சில விஷயங்களை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு வந்து நான் முன்கூட்டியே இதை பற்றி அறிவித்திருக்க வேண்டும். ஆனாலும் அந்த செய்தியை நாம் கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3:16 நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். யோவான் சுவிசேஷம் 3:16. இன்னொருவர் கலாத்தியர் 1:4. இன்னொருவர் எபேசியர் 5:27. இன்னொருவர் தீத்து 2:14. இந்த வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்திருந்தால் வாசிக்கலாம். இந்த வசனம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இன்னொரு வசனம் கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்திருந்தால் வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இந்த 4 வசனங்கள்லையும் நாம ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இந்த வசனங்களை வாசிக்கிற போது 4 வசனங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தை சொல்றதுக்கு தான் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவன் ஸ்தோத்திரம், அவரையே தன்னையே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அது ஒரு கொடுக்கும் செயல். இயேசு தன்னை கொடுத்தார். இந்த உலகத்தில் இயேசு தன்னை கொடுத்தார். கலாத்தியர் 1:4 வாசிக்கிற போது நாம் வாசித்தோம். அங்கே அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அங்கே தந்தருளினார், இங்கே ஒப்பு கொடுத்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்க போறோம். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அங்கே கலாத்தியர்ல நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். இங்கே சபையை பரிசுத்தமாக நிறுத்தும்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம்மை கொடுத்தார். அவர் தம்மை கொடுக்காமல் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஒன்று இல்லாமல் போயிருக்கும். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துமஸ் எதை காட்டுகிறது? கிறிஸ்து தம்மையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார், தம்மையே நமக்காக தந்தார். இந்த சபையை ஆண்டவர் பரிசுத்தமாக நிலைநிறுத்தும்படி தம்மையே கிறிஸ்து பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்.
இந்த செய்தி தான் இந்த கிறிஸ்துமஸ் முக்கியமான செய்தி. கிறிஸ்துமஸ் பல செய்திகளை நமக்கு தருகிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, கொடுக்கும் இயேசு தன்னையே கொடுத்தார். இயேசு தன்னை கொடுத்தார், பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். இந்த ரெண்டையும் வேதத்தில் நாம் வாசிக்கிற முடிகிறது. ஸ்தோத்திரம். பிதாவான தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்கும்படி அவரை கொடுத்தார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை வாசிக்கிறோம். பிதா கொடுத்தார், இயேசு ஒப்பு கொடுத்தார். தன்னை முழுமையாக ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னை ஒப்பு கொடுக்காமல் பிதாவினுடைய சித்தம் நிறைவேறாமல் போய்விடும். இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததனால் பிதாவின் சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறினது. இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கொடுக்கும் தன்மை, பிதாவினுடைய அந்த கொடுக்கும் தன்மையை இந்த காலவேளையில் நாம் தியானம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவை போல நாம் மாறுகிறோம். அவன் தம்மை போல நம்மை மாற்றுகிறார், மாற விரும்புகிறார். அவன் ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அது எப்படி பின்பற்ற வேண்டுமானால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அடிச்சூடுகள் என்றால் ஆமென், அவருடைய பாதங்களில் ஸ்தோத்திரம், அவர் கால் வைத்து நடந்த அந்த தடத்தில் நடக்கும்படி விரும்புகிறார். அவர் வைத்த கால் தடத்தில் நாம் வைத்து நடக்கும் அந்த அனுபவங்கள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள். அப்படியானால் அவர் எங்கே வைத்தாரோ அங்கே, என்னவெல்லாம் செய்தாரோ அப்படியே, எவ்வளவு வேகமாக நடந்தாரோ அவ்வளவு வேகத்தில், எவ்வளவு மெதுவாக நடந்தாரோ அவ்வளவு மெதுவாக அவர் நடந்தது போல நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நடந்தது போல, அவர் பேசினது போல, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்களை நாம் பெற்று அவரை போல மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்களை, சில மனிதர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவர்கள் செய்தது, அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தது என்ன என்பதை நாம் வாசிக்கிற போது நமக்கு அது நன்றாக புரியும். கிறிஸ்துமஸ் என்பது தேவன் மனுஷருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அன்பானவர்களே, இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், இயேசு பிறந்த போது அவருடைய கொடுக்கும் மனது வெளிப்பட்டது. அவருடைய பிறப்பின் மூலமாக கொடுக்கும் தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவினுடைய பிறப்பிலே யோசேப்பினுடைய வாழ்க்கை மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மரியாள்கிட்ட பேசும்போது யோசேப்பிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு பகுதியில மரியாளுக்கு தூதன் மூலமாக ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற போது மரியாளுக்குரிய செய்தி, யோசேப்புக்கான செய்தி மத்தேயுவில் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 மரியாளுக்கான செய்தி, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரை யோசேப்போடு ஆண்டவர் பேசுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். யோசேப்புக்கு தரிசனத்தில் கனவில் அவனுக்கு பேசினார், மரியாளுக்கு தூதன் மூலமாக ஆண்டவர் பேசினார். யோசேப்பு நிலை என்ன, யோசேப்பின் நிலை என்ன? மரியாளுக்கு பேசின பிறகு யோசேப்புக்கு ஆண்டவர் பேசுகிறார். யோசேப்பிட்ட பேசின விஷயம் என்னன்னா, அவன் மரியாளை தள்ளிவிடுவதற்காக ஒரு திட்டத்தில் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது நமக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆகவே விரைவில் திருமணம் நடைபெற போகிறது. யூத வழக்கத்தின்படி அந்த குறிப்பிட்ட காலங்கள் இடைவெளியில் செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் செய்து யோசேப்புக்கு மரியாளுக்கும் திருமணம் நடைபெற வேண்டிய அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு திடீர்னு செய்தி வருது, மரியாள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற ஒரு செய்தி. இன்னும் திருமணம் முடியல. அந்த செய்தி அவன் வாழ்வில் மிகுந்த மனது உளைச்சல் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். சுருக்கமாக இங்கு சொல்லப்பட்டிருப்பதனால் நாம் அதைகளை புரிந்து கொள்ள வேண்டும், யூகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. யோசேப்பின் மனது எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். நடைமுறையில் எந்த வாலிபனும் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டான். எனவே அவனுக்குள்ள இந்த செய்தி ஒரு பெரிய இடியாக, வேதனையாக அவன் சிந்திக்கிறான். அந்த வசனத்தில் நீங்க படித்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது யோசனையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதில் வந்துருக்கு. 19 கடைசியில பார்த்தீங்கன்னா, ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். எவ்வளவு காலம் யோசனையா இருந்தான் தெரியாது இல்ல. அவன் கேள்விப்பட்டதுல இருந்து எத்தனை நாட்கள் யோசனையாக இருந்தான். இந்த விஷயம் அந்த யோசனையா இருந்தான் அப்படின்றது ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுது.
அவன் யோசனையாக இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை யோசிச்சுட்டு இருக்கான், வேற யாருக்கையும் சொல்லல, அதுக்கும் வார்த்தை இருக்கு அதுல, அவளை ரகசியமாய் அவளை தள்ளிவிட. அப்படின்னா ரகசியம்னா யாருக்கும் தெரியாத ஒண்ணு. யோசேப்பு தன் பெற்றோரிடத்தில் கூட இந்த விஷயத்தை சொல்லவில்லை. பெற்றோர்களே, நீங்க எனக்கு பார்த்த பெண் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறாள், ஆகவே அவள் எனக்கு வேண்டாம், அவள் ஒரு தவறான பெண் என்று சொல்லி அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ஊருக்கோ அல்லது தன் குடும்பத்தாருக்கோ சொல்லாமல் ரகசியமாக மனதுக்குள்ளேயே யோசேப்பு நினைக்கிறார், யோசித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப யோசேப்பு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள், அப்படிதானே, ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆள். இன்னைக்கு இருக்கிற வாலிபனாக இருந்தால் எப்படி இருப்பார்களோ தெரியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த வாலிபனாகி யோசேப்பு இந்த சமயத்தில் இல்ல ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேட்ட போது, காதுக்கு வந்த செய்தி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி, வேதனைப்படுத்துகிற செய்தி, பரபரப்பான செய்தி. இப்படி ஒரு செய்தியை கேட்க வேண்டாத ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கவலையும் பதட்டமும் ஒரு குழப்பமும் ஒரு கோபமும் கூட என்ன செய்யும் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லலாம், அது எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்னா, பாருங்கள், அவனுடைய உள்ளக்குள் இருக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவான், எதையாகிலும் பேசுவான், அவன் உடனடியாக முடிவெடுப்பான். அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்ட உடனே வெயிட் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உடனே முடிவெடுத்துருவாங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு, வேணாம். ஆனா யோசேப்பு யோசனையாக இருந்தார், என்ன செய்யலாம் என்று யோசித்தான். இன்னைக்கு நாமும் கூட இதுல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. நாம கொஞ்சம் என்ன செய்யணும், எடுத்த உடனே தடாலடியா ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்ன செய்தியை கேட்டாலும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், அல்லேலூயா, கை வச்சு சொல்லுவோமா. நிறைய விஷயங்கள்ல நம்ம அவசரமா முடிவெடுக்கும் போது அது தப்பா என்ன செஞ்சிருது, மாறிடுது. சில செய்தி கேட்கும் போது நமக்கு அப்படி தெரியும், பின்னாடி யோசித்து பார்த்தா அது பொய்யா கூட இருக்கலாம். யோசேப்பு இந்த விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யோசனையாக இருந்தான். எவ்வளவு நாள் தெரியல, சரியான ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும். ஒருவேளை மரியாதை பற்றிய ஒரு செய்தி அவன் காதுக்கு எட்டின உடனேயே ஒரு முடிவுக்கு வந்திருந்தால், யோசேப்பு வந்திருந்தால் என்ன ஆயிடுக்கும்னா, உடனே போனை போட்டு, அன்னைக்கு போன்ல ஆள் அனுப்பியோ அல்லது இவனை போயோ என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கீங்கன்னு 2 கேள்வியை கேட்டுட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியோ, இல்ல அப்பா அம்மாவை அனுப்பி ஒரு தகவலை சொல்லி இது எனக்கு வேண்டாம் இப்படி கேள்விப்படுறேன்னு சொல்லி பதட்டப்பட்டிருந்தால் அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும், இல்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும், அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் யோசேப்பு அந்த யோசனையாக இருந்தானே, அந்த காலகட்டத்துக்குள்ள ஒருவேளை 1 வாரத்துக்கு பின்னாடியோ 1 மாசத்துக்கு பின்னாடியோ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வழி அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவர் அவன் கனவுல பேசினார். இல்ல யோசேப்பே நினைச்சிருப்பான், நாம கொஞ்சம் நல்ல வேலை, நாம அவசரப்படல, நாம கேட்ட செய்தி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க மரியாள் கர்ப்பமா இருக்கிறான்னு, அதை கேட்ட உடனே நான் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தேன்னா பிரச்சனை பெருசா இருக்கு, நல்ல வேலை நான் அவசரப்படலை என்று பின்பு நினைச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில சில நேரம் அவசரப்பட்டதுனால கஷ்டப்பட்டிருப்போம், அவசரப்படாததுனால கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருப்போம். நல்ல வேலை அவசரப்படலை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம்ல. இந்த இடம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. நாம் அநேக நேரம் யோசனையாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், அல்லது காத்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், அல்லது நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து கொஞ்சம் அவசரப்படாமல் நம்முடைய வாழ்விலே முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் இளமை துடிப்புல நமக்குள்ள இருக்கிற கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறதுனால, நம்முடைய உணர்வுகளை உடனுக்குடன் வெளிப்படுத்துறதுனால அநேக நேரங்கள்ல சேர்க்க முடியாத பிரச்சனைகள் பெரிதாக இருக்குது. எனவே நாம் இந்த யோசேப்பின் வாழ்வில் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. மிக முக்கியமாக யோசேப்பு பற்றி சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஸ்தோத்திரம், கொடுத்தான். இல்ல, நான் கொடுத்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்னெல்லாம் கொடுத்தாங்க? யோசேப்பு முக்கியத்துவம் கொடுத்தான், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இரவிலே சொப்பனத்தில் தோன்றி ஆண்டவர் அவனோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் யோசனையாக இருந்தான். சிந்தித்துக் கொண்டிருக்கையில் எவ்வளவு காலம் தெரியல, அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இதெல்லாம் சொன்ன பிறகு
நான் பின்னாடி வாசிக்கிறோம், மரியாளை சேர்த்து கொண்டான் என்று. பின்னாடி 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மரியாளை அவன் சேர்த்து கொண்டான் அப்படின்னா, என்ன செய்தி காதுல வந்து விழுந்தாலும், என்ன விதமான செய்தி அவன் கேட்டிருந்தாலும், தன் விரும்பாத செய்தியை யாராலாமோ சொல்லியிருந்தாலும், ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா மறு பேச்சு இல்ல, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் கீழ்ப்படுகிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தையை முக்கியம் கொடுத்தார், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் அவன். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு பாக்கியம் கொடுத்தார். அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதன் மூலமாக தேவன் யோசேப்புக்கு பாக்கியம் கொடுத்தார்ல. அவசரப்பட்டு இருந்தான்னா யோசேப்பின் இயேசுவின் தகப்பன் யோசேப்புன்ற அந்த பேர் என்ன செய்யாது வந்திருக்காதுல்ல. வம்ச வரலாற்றில் அவனுடைய பெயர் பொறிக்கப்படும் அளவுக்கு யோசேப்பு பாக்கியம் பெறுவதற்கு காரணம் அவன் கர்த்தருக்கென்று முக்கியத்துவம் கொடுத்தானே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். எத்தனை மனுஷனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக வந்தாலும் அதுல கர்த்தருடைய வார்த்தை முதல் இடத்தில் இருப்பதாக எப்போதும். ஆண்டுடைய வார்த்தையை முதல் இடத்தில் வைக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு பாக்கியம் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மரியாளுக்கு வாழ்க்கை கொடுத்தார் இல்ல, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் மட்டுமில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு மரியாளுக்கு வாழ்க்கை கொடுத்தார். இந்த விஷயத்துல ஆண்டவர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதுல உட்கருத்து இருக்கிறது. மரியாளுக்கும் ஒரு அவமானம் ஏற்படாமல் இருக்கும்படி, அது மாத்திரமல்ல யோசேப்பின் வாழ்வியலையும் ஒரு பெரிய அற்புதம் நிகழும்படி தேவன் இந்த காரியத்தை மிக நேர்த்தியாய் செய்கிற தேவன். மரியாளோடும் பேசுகிறார், யோசேப்போடும் பேசுகிறார். ஆமென். இந்த விஷயத்தில் மரியாளும் யோசேப்பும் முன் வந்தால் ஆண்டவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருந்தால் தேவன் நம்மோடு பேசுவதற்கும் அவர் ஆயத்தமாக எப்போதும் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு யோசேப்பை போல தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வசனம், தேவனுடைய வசனம் என்பது நம்முடைய வாழ்வில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. நமக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம். எந்தெந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அற்புதமாக இருந்திருக்கிறது, நம்மை ஊக்கப்படுத்தியிருக்கிறது, நம்மை பலப்படுத்தியிருக்கிறது, நம்முடைய சோர்வுகளை மாற்றி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் செய்த மாற்றங்கள் என்ன, அவருடைய வார்த்தை எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் ருசி பார்த்திருக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில சிலருடைய வார்த்தைகளை நம்ம கனப்படுத்துறோம். உலகத்திலேயே சிலருடைய வார்த்தையை கனப்படுத்துறோம். அவங்க சொல்லிட்டா சரி. நம்ம குடும்பங்கள்ல கூட சிலர் அப்படி வச்சிருப்போம் பாருங்க. நம்ம சிலர் அப்படி இருப்பாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சொன்னா என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஒருவேளை அவங்க அத்தையா இருப்பாங்க, தாய் மாமாவா இருப்பாங்க, சித்தப்பாவா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல எல்லாரும் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, அவங்க செய்யறதா செய்வாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில நினைப்பாங்க, யாரை வச்சு சொல்ல வைக்கலாம்னா அவங்கள வர சொல்லுங்க, அவங்க சொன்னா என்ன செய்வா, கேட்பான். அப்ப அந்த ஆளை கொண்டு வந்து பேச வச்சாங்க. ஒரு வீட்டுல ஒரு பையன் பேசாம இருந்தான். உடனே பாஸ்டருக்கு போனை போடு, அவர் வந்தா அவன் கேட்பான்னு என்னைய கூப்பிட்டு பேச வச்சாங்க. அப்ப சில நேரம் பாஸ்டருடைய வார்த்தைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, வீட்டுல கேட்காட்டாலும் பாஸ்டர் சொன்னா கேட்பாங்கன்னு ஒரு போனை போட்டு, பாஸ்டர் சொன்ன சரி பாஸ்டர், என்ன அவருடைய மேல வைத்திருக்கிற மரியாதை. அது மாதிரிதான் நம்ம எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்காட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க காரணம் அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, முக்கியத்துவம் இருக்குல்ல, அது முக்கியமானது. தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். யோசேப்பு, ஆமென் ஸ்தோத்திரம், வேறு யார் சொல்லி இருந்தாலும் யோசேப்பு கேட்டிருக்க மாட்டான். கர்த்தர் பேசுனதுனால யோசேப்பு கேட்டு, அப்படிதானே? வேற யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. அந்த இடத்துல வேற யாரோ சொல்லியிருந்தாலும் கூட, இவன் தன் கவலைகளை சொல்லியிருந்தா அவன் பரவாயில்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இது அப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட யோசேப்பு கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேவன் தூதனை அனுப்புகிற இடத்தில் தூதனை அனுப்புகிறார், தானே வந்து பேசும் இடத்தில் தானே பேசுகிறார். ஆண்டவர் எந்தெந்த இடங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். மிகவும் நல்லவர் ஆண்டவர். அவர் சரியானதை சரியான நேரத்தில் செய்வார். ஸ்தோத்திரம். யோசேப்பு, ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். மரியாளுக்கு மரியாதை கொடுத்தார். வாழ்க்கை மட்டும் கொடுக்கல, மரியாளுக்கு மரியாதை கொடுத்தார். இல்ல, இந்த உலகம் அநேக நேரங்களில் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க தவறுகிறது. ஆனால் யோசேப்பை யோசிக்கும் போது அவனுடைய முதிர்ச்சி இருக்குல்ல, அது அளவிட முடியாத ஒரு முதிர்ச்சிங்க. இளைஞனாக தான் இருந்திருக்கணும், திருமணமாக வேண்டிய ஒரு வயது. ஆனால் திருமணமாகி பிள்ளைகள் பெற்று வயதாகி
பல அனுபவங்களை கண்டு நிதானமுடைய ஒருவர் எப்படி இருப்பாரோ அந்த நிதானத்தை உடையவராக இளைஞர் இருந்திருக்கிறார்ல. எப்பவுமே இளைஞர்களுக்கு நிதானம் என்ன செய்யாது, வராது. கொஞ்சம் அனுபவப்பட்ட பிறகு ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆகும்போது தான் என்ன வருது, ஆமான்றவங்க ஒரு அழிவு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 50 வயதுடையவங்க நீங்க சொல்லலாமே, இன்னைக்கு இருக்கிற முதிர்ச்சி உங்களுக்கு 20 வயசுல இருந்திருக்குமா? இல்ல. அன்னைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஒரு 20 வயது இளைஞன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறார். ஒரு 50 வயது ஆகும்போது தன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஏன்னா நடந்து வந்த பாதைகள் அப்படி இருக்கு, அவனுக்கு பல பாடங்களை அனுபவங்கள் கற்றுக் கொடுத்திருக்கு. ஒரு முதிர்ச்சிக்கு நேராக ஒரு மனிதன் வருகிறான். ஆனா ஒரு 50 வயதில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி அவருடைய வயது என்னவோ அந்த வயதில், இளம் வயதில் அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த வசனத்தில் சொல்லும் போது பாருங்க, மரியாளுக்கு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது இல்ல. அந்த நேரத்துல இளைஞருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுமா, அவமானப்படுத்தணும்னு தோணுமா? யோசித்து பாருங்க. ஹலோ, யோசித்து பாருங்க, என்ன தோணும் மனசுல? அந்த நேரத்துல தனக்கு ஒரு செய்தி வருது, இப்படி மரியாள் கர்ப்பமா இருக்கிறான்னு ஒரு செய்தி வரும்போது தன் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதேன்ற ஒரு பதட்டத்துல அவமானப்படுத்த தான் நினைப்பாங்க. இன்னைக்கு ஆசிரியரே ஊத்துறானே, அவமானம் என்ன ஆகணும், வேணான்னாவே நிச்சயம் கூட பண்ண வேண்டாம், இவனுக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு பிடிக்கல, அதுக்காக என்ன செய்யறான், ஆசிரியரை ஊத்துறான். என்னெல்லாம போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், நான் யூடியூப்ல போட்டுருவேன்றான். மனுஷன் இன்னைக்கு தன் சுயநலத்திற்காக ஒரு பெண்ணை அவமானப்படுத்தவும் கேவலப்படுத்துறதுக்கும் ஒரு வாலிபன் நினைக்கிற காலகட்டங்கள்ல அன்பானவர்களே, அன்றைக்கும் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு இளைஞருக்கு வரக்கூடிய எண்ணம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாமல் மரியாளை அவமானப்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. அதை நான் இப்படி சொல்றேன், அவமானப்படுத்தாத யோசேப்பு மரியாளுக்கு மரியாதை கொடுத்தான்னு சொல்லுவார். ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துவதில் யோசேப்பு கவனம் செலுத்தினானே, முக்கியத்துவம் கொடுத்தான், மரியாளுக்கு மரியாதை கொடுத்தான். இரண்டாவது ஒருத்தரை சொல்றேன், மரியாதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 26 முதல் நாம் அங்கே தேவதூதன் மரியாளோடு பேசின வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, மரியாளுக்கு சொன்ன அந்த வார்த்தை அவளால் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவள் இல்லை. ஆனாலும் தன்னுடைய சந்தேகங்களை எடுத்து சொல்றாள். நான் புருஷன் அறியேன்னு சொல்லும் போது அவளுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அப்போது அவள் சொன்ன அந்த வார்த்தை என்னவென்றால், நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அந்த வார்த்தையை அவள் சொல்றதை நம்ம வேதத்துல காண முடிகிறது. 1:26 முதல் அந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கிறோம். 38ல மரியாள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு சரியான நபரை கண்டுபிடித்தார். நம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு ஒரு பெண் தேவை. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் ஆண்டவர் ஒரு சரியான பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மரியாள் அந்த விஷயத்தில் தன் வாழ்க்கையை அவள் ஒப்பு கொடுத்தாள். ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்தான். பாருங்கள், உலகம் என்ன சொல்லும் என்று பல விதமான யோசனைகள் வரும்ல. ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு வயது, அந்த வயதுல இப்படி நடந்த போது அவள் என்னதான் சொன்னாலும் உலகம் சம்மதிக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் வந்தாரு, இந்த மாதிரி என்ற பேசினார்னு சொன்னா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்களோ தெரியாது. திருமணமாக முன்பு வீட்டில் கர்ப்பமான செய்தி கேள்விப்பட்டால் அந்த குடும்பம் என்ன நினைக்கும் என்று அவளுக்கு தெரியும். இது எல்லாம் நினைக்கும் போது அவள் என்ன உலகம் சொல்லும் என்று கவலைப்படாமல் தன் வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலே அவள் பெரிய பாக்கியம் பெற்றாள். யோசேப்பை போலவே மரியாளும் பாக்கியம் பெற்றாள். அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்தது. உன்னத தேவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய வயிற்றில் உருவாகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தாள் என்பது விசேஷமானது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நான் இன்னொன்றையும் இந்த விஷயத்தை படிக்கும் போது நான் சொல்ல விரும்புவது, யோசேப்பு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தான். ஸ்தோத்திரம். மரியாளுக்கு மரியாதை கொடுத்தான் என்று சொன்னாலும், கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய அந்த யோசனையும் பதட்டம் இல்லாமையும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னது போல, மரியாள் விஷயத்துல தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தாளே மரியாள், அவள் வாழ்க்கையிலும் கூட ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் போது ஆண்டவர் அவள்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாருல, அந்த விஷயத்தை நாம் கவனிக்கணும். ஆண்டவர் அவளை கேட்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஏற்படும் என்று அவளோடு கூட பேசுகிறார்.
ஆண்டவர் வந்து அனுமதி கேட்கிறார்கள், அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அற்புதம் செய்வதற்கு அவனிடத்தில் அனுமதியை கர்த்தர் கேட்கிறார். ஆனா பிசாசு ஒருபோது மனுஷன்ட்ட அனுமதி என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அல்லேலூயா. ஒருவேளை மரியாள் சம்மதிக்காவிட்டால், நான் அப்படி யோசித்து பார்ப்போமே, மரியாள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி இருந்தால், ஆண்டவர் மரியாளுக்கு பதிலாக வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுப்பார் தானே? ஆமாவா இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஒரு ஆளு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது தேவன் இன்னொருவரை அல்லவா தேர்ந்தெடுக்கிறார், இன்னொருவரை அல்லவா தேர்ந்தெடுக்கிறார், ஒருவரை சம்மதிக்க வைக்கிறார். மோசேட்ட சொல்றாரு, நீ போகணும்னு. அவன் எகிப்துக்கு போவதற்கு அழைத்த போது அவன் கீழ்ப்படியல, மறுபடியும் சொல்றாரு, அப்புறம் கீழ்ப்படிஞ்சிட்டான். ஒருவேளை மோசே கீழ்ப்படியாமல் போன போது அவனுக்கு ஆரோனை கொடுக்க வேண்டிய ஒரு இடம் அங்க என்ன செய்யுது வந்துருச்சு. அவனுக்கு அடிஷனலா ஒரு ஆளை கொண்டு வந்துட்டார். முதல் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், அந்த கீழ்ப்படியாம இருந்து அப்படி கீழ்ப்படுகிறது இன்னொரு ஆசீர்வாத குறைவுன்றதை நாம எடுத்துக்கணும். உடனே கீழ்ப்படிஞ்சிட்டா முழு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாம இருந்து கர்த்தருடைய கட்டாயத்தின் பேரில கீழ்ப்படியும் போது அது கொஞ்சம் ஆசீர்வாத குறைவு தான். முதல்லயே மோசே கீழ்ப்படிஞ்சிருந்துச்சுன்னா அவன் மட்டும் தலைவனா இருந்திருப்பான். இப்போ ஆரோனையும் சேர்த்து கொடுத்ததுனால அவன் தான் பொன்கன்று குட்டி என்ன செய்தான். ஸ்தோத்திரம். அவன் தலைவனாக அசிஸ்டண்டாக இருந்ததுனால மோசேக்கு பதிலாக அவன் இருந்து பொன்கன்று குட்டி செய்ததாகி போச்சு. உடனடியான கீழ்ப்படுதல் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மரியாளுடைய வாழ்விலே உடனடியான கீழ்ப்படுதனால் அவளுக்கு முழு ஆசீர்வாதத்தையும் அவள் சுதந்திரித்துக் கொண்டாள். ஒருவேளை அவள் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அவளுக்கு பதிலாக இன்னொரு மரியாளை அவள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க கூடும். மரியாளை போல ஒருவேளை அன்றைக்கு இன்னும் சிலர் கூட தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள் இருந்திருக்க கூடும். மரியாள் என்ற பேர்ல 7 பேர் இருக்காங்க. அன்னைக்கு பைபிளே 7 பேர் இருக்காங்க. அப்ப அது இல்லாம நிறைய மரியாள்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. அதுல யாராவது ஒரு மரியாள் ஆண்டவர் என்று இயேசு பிறக்கும்படி தேர்ந்தெடுக்க கூடும். ஆனால் அவளோ அப்படி செய்யாமல், ஆமென் ஸ்தோத்திரம், அவள் ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரோ ஜனங்கள் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு நேரம் கொடுக்கிறார், வாய்ப்பு தருகிறார், அவர்களோடு பேசி அனுமதி கேட்கிறார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மனுஷருடைய கையில் இருக்கிறது. அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசு அப்படி இல்லை. அவன் ஒரு மனுஷனிடத்தில் நுழையும் போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிற போது, ஏதோ நான் படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுடைய நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் கதவை தட்டி உள்ள வர்றாள், பிசாசு உடைச்சிட்டு உள்ள வர்றாள். ஆமாவா இல்லையா? அவன் யார்கிட்ட லேகியோன் பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் உள்ளே வரட்டுமான்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிங்களா? கேட்டிருக்கவே மாட்டான்ல. என்னைக்குமே எந்த மனுஷன் உள்ளத்துல நுழையிறதுக்கு சாத்தான் யார்கிட்டையும் அனுமதி கேட்கறது இல்லை. கதவை தட்டி நான் உள்ள வரலாமா அப்படின்னு பிசாசு ஒருபோதும் அனுமதி கேட்கிறவன் அல்ல. அவன் அனுமதி இல்லாமலே வரக்கூடிய மரியாதை தெரியாதவன் சாத்தான். நம்ம ஆண்டவரும் அப்படி இல்லை, அந்த உரிமையை கர்த்தர் கொடுக்கிறார். மரியாளை நீ விரும்பினால் ஏற்றுக்கொள்ள முடியும், விரும்பாவிட்டால் வேண்டாம் என்றும் சொல்ல உனக்கு உரிமை இருக்கிறது. நீ விரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம். எப்பவுமே ஆண்டு அப்படிதான் செய்யறார். ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், பாவத்தையும் பசுத்தத்தையும் வைக்கிறேன், இருளையும் வெளிச்சத்தையும் வைக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாமே 2 கர்த்தர் படைத்து விட்டு நீ தெரிந்து கொள் என்ற உரிமையை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு மரியாதை உள்ளவரும் அன்புள்ளவருமாக இருக்கிறார். பிசாசன் அப்படி இல்லை. நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், அது இருளாக இருக்க வேண்டும், பாவமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் இடத்தில் சாத்தான் இருக்கிறான். எந்த மனுஷனுக்குள்ளேயும் நுழைந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். யாரிடத்திலும் அனுமதி கேட்பதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவன் நுழைந்து விடுகிறான் பிசாசு. இயேசு ஆண்டவர் அனுமதியோடு கூட உள்ளே வருகிறார். மரியாள் தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாள் என்பதை பார்க்கிறோம். அல்லது தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தாள். நான் அடிமை ஆண்டவர் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தாள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் பெற்றுக்கொண்டதை பற்றி நிறைய சொல்லியிருக்கலாம். அவள் கொடுத்தாள் இல்ல, தன் வாழ்க்கையை கொடுத்தா, அடிமையை ஒப்பு கொடுத்தா, தன் வார்த்தைகளை கொடுத்தா, உறுதிப்படுத்தினாள். ஆனால் அவள் பெற்றுக்கொண்டது என்ன? நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அவள் தேவனிடத்திலே கிருபை பெற்றாள், குமாரனை பெற்றாள், ஆசீர்வாதத்தை பெற்றாள். இதெல்லாம் வசனம் இருக்கு 38. தேவனிடத்தில் ஒரு செய்தியை பெற்றாள். அப்புறம் 47 அவள் மகிழ்ச்சி பெற்றாள். தேவன்கிட்ட பெற்றது அதிகம். அவள் தேவனுக்கு கொடுத்ததை பற்றி சொல்லும்போது தன் வாழ்க்கையை கொடுத்ததுனால இந்த
5 விதமான பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு பெரிய பாக்கியம் அவள். ஸ்தோத்திரம். மேய்ப்பர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் பிறப்பில் மேய்ப்பருடைய பங்கு அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது 2:8 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அங்கே நான் வாசிக்கிறோம். தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள். 15-16 நான் வாசிக்கிறேன். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அதில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, தேவதூதர்கள் அவங்க போன உடனேயே தங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கர்த்தரால் அறிவிக்கப்பட்டதை பார்ப்போம். 16ஆம் வசனத்தின் தொடக்கம் சொல்லுது தீவிரமாய் அப்படின்னு சொல்லி, தீவிரமாய்னு சொல்லி. பொதுவாக மேய்ப்பர்களுக்கு வேலை அதிகம். மேய்ப்பர்களுக்கு வேலை அதிகம். கிராமங்களில் சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப சபைக்கு வர்றதில்லை. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. மாடு ஆடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க யாராவது ஒரு ஆளை அந்த மாடு பார்க்கறதுக்கு விட்டுடுவாங்க. நான் ஏற்கனவே இருந்த சபையில் விவசாயிகள் நிறைய உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு வரணும், திருடு போயிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வேலி இருக்காது. அங்கே காடுகளில் அது காட்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க. அந்த தனி வீடுகளாக இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. ஒரு ஆள் காலையில் வந்தால் இன்னொரு ஆள் சாயங்காலம் வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். மொத்தமாக குடும்பமாக போகும்போது அங்கே ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறவங்க மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களோ தெரியாது. எல்லாருமே வந்திருக்கிறாங்க, உடனே வந்திருக்கிறாங்க, தங்கள் நேரத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய நேரங்களை கர்த்தருக்கு கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. ஸ்தோத்திரம். செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க போய் பாருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். நாம் இங்கே வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், பிள்ளையை தொழிலில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கு காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் புரியும், இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா இவங்க உடனடியாக தீவிரமாக போய் அதை செய்தார்கள். ஒரு நாள் 2 நாள் கழித்து அப்படியெல்லாம் இல்லை, உடனடியாக அதை செய்தாங்க. இயேசுவை போய் குழந்தையை பார்த்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்கள் நேரங்களை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்த 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கிறதே, அவைகளில் எவ்வளவு நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். தேவனுக்கு கொடுத்தல் அப்படின்னு வரும்போது நம்ம எப்பவுமே சொல்றது பணத்தை தான் நம்ம நினைக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த வசனங்களை வாசிக்கிற போது நம்ம பணத்தை தான் பெரும்பாலும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பணம் மட்டும் அல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய உள்ளத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. தேவன் நமக்கு 24 மணி நேரங்களை கொடுத்திருக்கிற அவருக்கு நாம் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம் அப்படின்றது முக்கியமானது. அவரோடு பேசுவதற்கு, அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு நேரம் கொடுப்பதில் நாம் கவனம் செலுத்தணும். நாம கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம நம்ம வாழ்க்கை 24 மணி நேரங்களை செலவு செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத நேரங்கள். அவர் கொடுத்த நேரத்தில் அவருக்குன்னு நேரம் கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நேரங்களையும் எனக்காகவே பயன்படுத்திக் கொள்வது நியாயமானதல்ல. எனக்கு நேரம் தந்த அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், நிச்சயமாக முதல் தரமான நேரத்தையும் கொடுக்க வேண்டும். நம்ம அவருக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் சொல்லும் போது முதல் தரமானதை கொடுக்க எப்போதும் சொல்றாரு. அப்படிதானா? மல்லிகால் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நசல் கொண்டதை எனக்கு என்ன செஞ்சீங்க, கொடுத்தீங்க. உங்களுக்கு ஏன் நீங்க விதைத்தது அறுக்க முடியல, ஏன் உங்களுக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்னா நீங்க எனக்கு நசல் கொண்டதை கொடுத்தீங்க. ஒன்னும் கொடுக்கல, அப்படி கொடுத்தாலும் நசல் கொண்டதை கொடுத்தீங்க, ஒன்றுக்கு உதவாதவைகளை கொண்டு கொடுத்தீர்கள் என்று சொல்றார். அப்போ ஆண்டவர் முதல் பலன்னு பழைய பாட்டில் வாசிக்கிறோம். முதல் பலன், முதல் கனி. அப்ப தேவனுக்கு அந்த முதல் தரமானதை கொடுக்கிறதுக்கு வசனம் சொல்கிறதுனால தேவன் நமக்கு கொடுத்த நேரங்கள்ல முதல் தரமான நேரம் எதுன்னா காலையில, அதிகாலையில கர்த்தருக்கு கொடுப்பது. ஆமென். நான் எழுந்த உடனே எனக்கு இருக்கிற முதல் நேரம் ஆண்டவருக்குரிய நேரமா இருக்கட்டும். அதுக்கு பிறகு எனக்காக நான் பயன்படுத்திக்கிட்டா நல்லது. என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு சார்ந்த இந்த உலகத்துக்கான நான் செய்யக்கூடிய பணிகளுக்கான வேலை இருக்குல்ல, அதை 2வது வச்சுட்டு நான் ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை முதல் இடத்துல வைக்கிறவங்கள, எனக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தில் முதல் நேரம் அது அவருக்குரிய நேரமாக இருக்கட்டும்னு இருந்தா அது கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுப்பார். கைகள் சொல்லுமா அல்லேலூயா. இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, மேய்ப்பர்கள் தங்கள் நேரங்களை கொடுத்தாங்க. சாஸ்திரிகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன்.
மேய்ப்பர்கள் இன்னொன்று கொடுத்தாங்க, துதியை கொடுத்தாங்க. 2:20 சொல்லி துதியை கொடுத்தார்கள். ஆராதனை, துதியை கொடுத்தார்கள். இதை பேச நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் கொடுக்கும் நேரத்தில் ஆராதனை நேரமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சாஸ்திரிகளை பற்றி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவர்கள் கொடுத்தது நமக்கு தெரியும். சாஸ்திரிகள் என்ன கொடுத்தார்கள்? பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், இந்த 3 பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்தது விலையேறப்பெற்ற பொருளாய் காணப்படுகிறது. தங்கத்தை கொடுத்தாங்க. தூபவர்க்கம் அந்நாட்கள் இருந்ததான இந்த தூபவர்க்கம் என்பது அது சாம்பிராணி மாதிரி புகை போடுவது. ஆண்டவருக்கு தூபம் போடுவதற்காக, தூபம் காட்டுவதற்காக ஆசரிப்பு கூடாரங்களிலே உள்ள அந்த முக்கியமான விஷயம் வாசனையாக இருக்கிற தூபவர்க்கம். அதே போல வெள்ளைப்போளம் என்பது அதுவும் வாசனை நிறைந்தது. அது மரப்பட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் போன்ற ஒன்று. அது விலையேற பெற்றது. வெள்ளைப்போளம் என்பது அதிலிருந்து தைலமும் தயாரிப்பது உண்டு. அதை கற்களாகவும் பிசினாகவும் வைத்து வாசனை பிறப்பது உண்டு. சொல்லும் போது இப்படி சொல்கிறார்கள், ஒரு பகுதியிலே ஒரு வீட்டிலே வெள்ளைப்போளம் இருந்தால் அந்த வெள்ளைப்போளத்தை வைத்திருக்கிறதான அந்த பெட்டியை திறந்தால் அது ஏறத்தாழ பல வீடுகளுக்கு அந்த வாசனை அடிக்கும் என்று சொல்றாங்க. அவ்வளவு வாசனை நிறைந்தது. அது வெள்ளைப்போளம் என்பது சின்ன ஒரு பீஸ் இருந்தா போதும், அது தொடர்ந்து வாசனை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாசனை நிறைந்த வெள்ளைப்போளம். இந்த 3 பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இயேசுவை சந்திக்கும் போது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ள இருந்திருக்கிறது. வெறும் கையோடு இயேசுவை சந்திக்க கூடாது என்ற எண்ணம் மக்களுக்குள்ள இருந்திருக்கிறது. இந்த ஞானிகள், சாஸ்திரிகள் வந்து ஆண்டவருக்கு கொடுத்த விஷயம். பொன் எதை காட்டுதுன்னா ராஜாவை காட்டுகிறது. தங்கம் ராஜாவுக்குரியது. ராஜாவை சந்திக்கும் போது தங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ராஜா தங்கமயமானவர். அவருடைய சிங்காசனம் தங்கமயமானது, செங்கோல் தங்கமயமானது, அவருடைய அரண்மனை தங்கத்தால் நிறைந்திருக்கிறது. ராஜாவுக்கு அடையாளமா இருக்கு தங்கம். தூபவர்க்கம் என்பது ஒரு தெய்வீகத்தை காட்டுகிறது. ஆசாரியனுக்குரியது அது. நான் சொல்ல விரும்புகிறது, அவர் ராஜாவாக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக இருப்பதன் அடையாளத்தை இந்த கொடுக்கிறது மூலமா அவங்க வெளிப்படுத்தினாங்க. தங்கத்தை கொடுப்பதன் மூலமாக பிறந்திருக்கிறவர் ராஜா என்று அடையாளப்படுத்தினாங்க. தூபவர்க்கத்தை கொடுத்ததன் மூலமாக இவர் வந்து ஆசாரியன் என்றும் தெய்வீக தன்மை உடையவர் என்பதை வெளிப்படுத்தினார். அவர் தேவனை சார்ந்தவர், அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். ஆசரிப்பு கூட தூபம் காட்டுவதன் மூலமாக, தூபவர்க்கத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் ஒரு ஆசாரியன் அப்படின்றத அடையாளப்படுத்தினார். தீர்க்கதரிசி, வெள்ளைப்போளம் என்பது ஸ்தோத்திரம், அவருடைய பாடு மரணங்களை குறிக்கிறது. குறிப்பாக இயேசு மரித்த போது இந்த வெள்ளைப்போளம் அவருக்கு பூசப்பட்டதாக வாசிக்கிறோம். யோவான் 19:39 நாம் வாசிக்கிறோம். இன்னும் பல இடங்களில் இந்த வெள்ளைப்போளம் மரித்தவர்களுக்கு பயன்படுத்துவது அதிகம். வாசனை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரித்தவர்களுக்காக இந்த வெள்ளைப்போளத்தை பயன்படுத்துவது அதிகம். ஆகவே இயேசு மரிப்பார் ஜனங்களுக்காக அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக, இயேசுவின் பாடு மரணங்களை வெளிப்படுத்துவதற்காக வெள்ளைப்போளத்தை இந்த சாஸ்திரிகள், ஞானிகள் கொடுத்தாங்க. ஆகவே இயேசுவின் பாடு மரணங்களை காட்டுகிறது. அது தீர்க்கதரிசி என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளுக்கு பாடுகள் அதிகம். தீர்க்கதரிசிகள் பூரா பாடு அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் தாங்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக, அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்புள்ளதாக இருந்ததுனால ராஜாக்களும் பல மனிதர்களும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்கிறார்கள், பாடுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த வெள்ளைப்போளத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அவர்கள் அது மட்டும் அல்லாமல் தேவனை பணிந்து கொண்டார்கள், ஆராதனையை கொடுத்தாங்க. இயேசுவுக்கு தங்கள் ஆராதனைகளை செலுத்தினார்கள். இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் இன்னொரு காரியத்துக்கு போக விரும்புகிறேன். சத்திரக்காரன் ஒரு முக்கியமான ஆள் இல்லை. இயேசுவின் பிறப்பில் சத்திரக்காரன் ஒரு முக்கியமான நபர். ஸ்தோத்திரம். 2 விதமான கருத்துக்கள் இருக்கு இந்த விஷயத்துல. இயேசு கிறிஸ்து வந்து பெத்லகேம்ல இயேசு பிறக்கக்கூடிய அந்த பிரசவ நேரம் அது. ஆமென். இந்த விஷயத்துல இன்னொன்னையும் கவனிக்கணும் பாருங்க. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, பிரசவம் நெருங்கி விட்டது. அவங்களுக்கு தெரியுங்கள, இந்த மாசம் தான் குழந்தை என்ன செய்யும், பிறக்கும்னு அவங்களுக்கு தெரியும். குழந்தை, நான் விஞ்ஞானத்தை விட பழைய ஆட்கள் ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க.
நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வயதுல அனுபவப்பட்ட பாட்டிமாரெலாம் இருப்பாங்கல்ல, இந்த வாரத்தில் பிறந்தோன்னு சொன்னா அப்படி நடக்கும். பிரசவத்தை வயசான பாட்டிமார் சரியா கணச்சிருக்காங்க. டாக்டர்ஸை விட ரொம்ப கவனமா சொல்றவங்க இருக்காங்க. இப்பதான் டாக்டர் சொல்ற மாதிரி நடக்கிறது இல்லை, அது ரொம்ப முன்ன பின்ன நடக்குது. ஆனால் அப்பெல்லாம் அவர் சொல்லுவாங்க பிறந்துடும் சொல்லுவாங்க, அது பிறந்துடும். அப்போ மரியாளுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு ஓரளவு கணிச்சு வச்சிருப்பாங்க, இந்த வாரத்தில் இந்த நாட்களில் நடக்கும்னு. ஆனா அப்படி இருந்தாலும் பெத்லகேமுக்கு அவங்க போயிருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லை. இப்பெல்லாம் அப்படி இருந்தா வரமாட்டாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க. இப்போ ரொம்ப ரெஸ்ட் எடுக்காங்க. முன்னாடி விட இப்பெல்லாம் குழந்தை உண்டான உடனே ரெஸ்ட் தான், பிரசவம் வரைக்கும். அப்புறமும் ரெஸ்ட் தான், ஒரே ரெஸ்ட்லேயே போகுது. டெலிவரிலாம் ரெஸ்ட்ல தான் இருக்கு இப்போ ரொம்ப. அப்படியே 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க, மெதுவான். ஐயோ, ஒரு வீட்டில் கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா கொடுக்கப்படுகிற சலுகைகள் அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ தெம்பும் அப்படிதான் இருக்கு. பிள்ளைகள் சாப்பிட்றதுல வைக்கிறதுல ஒன்றும் இல்லை, தாங்க பலன் இல்லை. நான் அப்படி யோசித்து பார்த்தேன், பிரசவ நேரம் தெரியுமே, ஏன் பெத்லகேமுக்கு வந்தாங்க? தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு மரியாளும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்கல்ல. கைதுக்களை சொல்லுவோமா? இன்னைக்கு கர்ப்பமாயிட்டு ஆலயத்துக்கு நிறைய பேர் வர்றதில்லை தெரியுமா? ஆலயத்துக்கு வர்றதில்லை. கர்த்தர் தான் குழந்தை கொடுத்தாரு, எனக்கு சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா சர்ச்சைக்கு வர நேரத்தில் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு. ஒன்றும் ஆகாது, சர்ச்சைக்கு எதுவும் ஆகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குழந்தை உருவாயிட்டா வர்றதில்லை. அப்புறம் 6 மாதம் டாக்டர் போகக்கூடாதுன்னு இருக்காங்க, நடக்கக்கூடாதுன்னு இருக்காங்க, பெட் ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகும் அப்படிதான் இருக்கு. குழந்தை பக்குவமா இருக்கு, அற்புத பாலகன் பிறந்திருக்கு. அதனால எங்க வீட்டில் ஒரு அற்புத பாலகன் இருக்கு, இயேசுவோட முக்கியமானவர். அதனால நாங்கள் சர்ச்சைக்கு கொண்டு வர முடியாது. அந்த பாலகனை எல்லாரும் கண் போட்டுருவாங்க. அதனால அற்புத பாலகனை வீட்டிலே வளர்க்க போறோம். ஒரு 6 மாசம் ஆகட்டும், குழந்தை வளர்ந்த பிறகு சர்ச்சைக்கு வரும். அந்த மாதிரி சொல்ற ஆட்கள்லாம் பார்க்குறேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லக்கூட ஆலயத்துக்கு வராத மக்கள் ஏராளமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. நாங்களாம் 7 நாளில் சர்ச்சைக்கு பிள்ளை ஆலயத்தில் தான் போட்டு, சண்டே ஆராதனையில் கரையில் தான் போட்டு வந்தோம். அவர் கொடுத்த குழந்தை ஆலயத்தை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ ஆசீர்வாதம். 8ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 8ஆம் நாளில் இயேசு ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தேவனே சந்திக்க விடாமல் தடுப்பது ரொம்ப தவறு. அவர் தான் எனக்கு வேலை தர்றார், அவர் தான் பணம் தர்றார், அவர் தான் குழந்தை கொடுக்குறார், அவர் தான் திருமணம் தர்றாரு. அவர் கொடுக்கிறதே எனக்கு அவரை சந்திக்க தடையா இருந்துடக்கூடாது. இல்லை, அவர் தான் குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தையே நான் அவரை போய் பார்க்கறதுக்கு தடையா இருந்துடக்கூடாது. நானும் என் குழந்தையும் சேர்ந்துமாய் கர்த்தரை பார்க்கணுங்க. அவர் கொடுத்த பைக் அவரை சந்திக்கிறதுக்கு தடையா இருந்துடக்கூடாது இல்லையா? புது பைக்கை வாங்கிட்டு கிளம்பி சோழவந்தன் கிளம்பிடுறான். அவர் தான் பைக் வாங்க உதவி செஞ்சாரு. அவர் கொடுத்த பைக்கில் வெளியூருக்கு போயிடுறாங்க, சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வராம போறாங்களா இருக்கு. எதெல்லாம் அவர் ஆசீர்வாதமாக கொடுக்குறாரோ அதையெல்லாம் அவன் மக்கள் தேவனை தேடுறதுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் சில தடையாயிருது. அப்படியான அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து கர்த்தர் நம்ம கொடுக்கணும்னா நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருக்கு தடையா வச்சிடாதீங்க. என்னெல்லாம் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்குறாரோ அந்த ஆசீர்வாதத்தோட கர்த்தரை தேடினால் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கும். ஒரு சொல்ல முடியுமா? சத்திரக்காரனை பற்றி நான் சொல்ல வரும்போது இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அந்த நேரத்தில் முன்னமே தீர்க்கது சொன்னபடி மரியாளை யோசேப்பும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் போனார்கள். தங்கள் சூழ்நிலைகளையும் காணாமல் போனாங்க. இடம் கிடைக்கல, இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லா இடங்களையும் கூட்டம் நிரம்பி வழியுது. ஆனால் மரியாளுக்கு சத்திரத்தில் இடமில்லை. அந்த வார்த்தை சுருக்கமாக தான் இருக்கு. சத்திரத்தில் இடமில்லாதனால பிள்ளை பெற்றெடுத்து முன்னணியில் என்ன செய்தாங்க, கிடைத்தாங்க. அது மாட்டுத் தொழுவம்னு பைபிள் இல்லை. ஆனால் அந்த முன்னணை அப்படின்னு அந்த வார்த்தை பல மொழிபெயர்ப்புகளில் மூல மொழியில பைபிளில் சொல்லும்போது அது ஒரு மாட்டுத் தொழுவம் என்று கருதப்படுகிறது. இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கலன்னு பிரசங்கம் பண்றாலும் நிறைய இருக்காங்க, ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஏழ்மையில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பதை நாம் யூகிக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஆச்சரியமானது. குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, சத்திரக்காரன் தன் சத்திரத்தில் இடமில்லை, அதாவது லாட்ஜில் ஹோட்டல்ல இடம் இல்லாதனால சத்திரக்காரனே தன்னுடைய மாட்டு தொழுவத்தில் கொஞ்சம் இடம் இருந்த போது கொடுத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கருத்து, சத்திரத்தில் இடம் இல்லாமல் நான் அனுப்பிவிட்டு விட்டான்.
வேறு ஒரு மாட்டு தொழுவத்தில் அவருக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியோ மாட்டு தொழுவத்துக்கு இடம் கொடுத்துருக்கான். அவன் சத்திரக்காரனோ அல்லது மாட்டு தொழுவக்காரனோ மேய்ப்பனோ யாரோ ஒருவர் இந்த இயேசுவுக்கு தொழுவத்தை இடம் கொடுத்தானே அந்த நபர் முக்கியமான அல்ல, தன் தொழுவத்தை கொடுத்தவன் என்று சொல்லலாமே. அதுவும் கிடைக்கலான்னு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. அந்த தொழுவம் ஓரளவுக்கு குளிர் தாங்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கணும். அது நாற்றம் உள்ள இடமாகவும் கொசு நிறைந்த இடமாகவும் இருந்திருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் சிரமங்கள் உள்ள இடம் தான் அது. ஆனா அதே நேரத்தில் அதுவாகிலும் இயேசுவுக்கு கிடைத்ததேன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அதுவும் கிடைக்காவிட்டால், ஏன்னா அது குளிர் காலம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அவர் மிகவும் குளிர் நிறைந்த காலம் என்று நாம் பார்க்கிறோம். குளிர் நிறைந்த அந்த இடத்துல கொஞ்சம் அடப்பு மறைப்பு உள்ள பிரசவம் பார்க்கறதுக்கும் குழந்தைய வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடத்த அன்னைக்கு கொடுத்த அந்த தொழுவத்துக்கு சொந்தக்காரன் இருக்கிறான்ல, உண்மையில அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முதல்ல அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒரு தம்பதி வர்றாங்க, பிரசவத்துக்காக வர்றாங்க, அதனால தொழுவத்தை கொடுப்போம்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரியும் இது சாதாரண குழந்தை இல்லை, இது உன்னத குழந்தை. மேய்ப்பகள்லாம் வந்து பார்க்குறாங்க, தூதர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது தேவகுமாரன் என்று அவனுக்கு தெரிந்த போது அவன் நினைச்சிருப்பான், இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளை பேசுறோமே எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறான் பாருங்க. இயேசுக்கு பெரிதோ சிறிதோ எதையாவது ஒண்ண கொடுத்தவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. எதையாவது ஒண்ணு, இதுல வந்து பொன் கொடுத்தவங்களும் பாக்கியவான் தான், தொழுவத்தை கொடுத்தாலும் பாக்கியம். நீ என்ன மாட்டு தொழுவத்தை கொடுத்துட்ட அப்படிதான் இல்லை, அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்தாங்க அப்படித்தானே. என்னால பொன் கொடுக்க முடியல, என்னால பொன் கொடுக்க முடியல. சில சொல்றாங்க மேய்ப்பகர் தங்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க, பைபிள்ல இல்ல. ஆனா ஒருவேளை ஞானிகள் அவங்ககிட்ட இருந்தது, அது விலையேறப்பெற்ற பொன்னும் தூப வர்க்கமும் வெள்ளை போலம் அவங்ககிட்ட இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் வந்து அதை கனப்படுத்துற அதே நேரத்துல தான்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த மேய்ப்பர்களும் கூட பாக்கியவான்கள் தான். அவங்களும் அவங்க தான். நீ என்ன பொன் கொடுக்கலன்னு கர்த்தர் அவங்கள அற்பமா நினைக்க மாட்டாரு. அவர் அவருடைய திராணிக்கத்தக்கதாக எதையோ ஒண்ணு கொடுத்தாங்கல்ல பைபிள்ல, அவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். அல்லேலூயா. குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது அன்பானவர்களே, இந்த சத்திரக்காரனும் தொழுவத்துக்கு சொந்த காரணம் அவன் கொடுத்த அதை கர்த்தர் பெரிதாக நினைத்தார். அன்பானவர்களே, இந்த நாளில ஸ்தோத்திரம், நட்சத்திரம் ஒளி கொடுத்தது இல்ல, நட்சத்திரம் ஒளி வெளிச்சத்தை கொடுத்தது, வழியை கொடுத்தது, ஒளியை கொடுத்தது. அப்போ இயேசுவின் பிறப்பில் பலரும் பல காரியங்களை கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் இயேசுக்கு ஏதாகிலும் ஒன்றை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு ஏதாகிலும் ஒன்றை கொடுக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இது ஒரு கொடுக்கும் நாள். ஸ்தோத்திரம். கொடுக்கிறது சிலருக்கு கசப்பானது, கொடுப்பது சிலருக்கு பாக்கியமானதாய் தெரியும் இல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு அடுத்த வாரம் சாக்ரிஃபைஸ் சண்டே சொல்லி வச்சிருக்கோம், தியாகமான ஒரு நாள். அடுத்த வாரத்துல நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போறோம். என்னவென்றால் நம்மால் இயன்றதை நாம் கொடுக்க போறோம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்தில் உங்கள் திராணிக்கு தக்க நீங்கள் ஞானிகளைப் போலவோ அல்லது மேய்ப்பர்களைப் போலவோ அல்லது தொழுவத்துக்காரனை போலவோ அல்லது நட்சத்திரத்தை போலவோ ஏதோ ஒருவரை போல நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்ய போகிறோம். நாம் எல்லாரும் செய்ய, நீங்களும் நானும் நம்மால் இயன்ற ஒன்றை நாம் தேவனுக்கென்று கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எனக்கு நாம் வழக்கமாக ஆண்டவர் நாம் கொடுத்துட்டே இருக்கிறோம், காணிக்கைகள் தசமபாகங்கள் இதெல்லாம் கொடுக்கிறோம். ஆனா இப்போ நாம வர சண்டே கொடுக்க போறது ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதே தேவனுக்கு கடன் கொடுப்பது போலன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நாம் வருகிற வாரத்தில் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது, உங்களால் இயன்ற ஒன்றை நீங்கள் பரிசாக கொண்டு வர வேண்டும். இங்க ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அதுல நம்ம எல்லாரும் வைக்க போறதை நீங்க எல்லாரும் கொண்டு வர்றது அதை வைக்க போறோம். ஒருவேளை ஒரு லுங்கியா இருக்கலாம், ஒரு சேலையா இருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளை கவனா இருக்கலாம். இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது, ஒரு துண்டு 30 ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கி தர்றேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்றை நீங்கள் நல்லா பார்சல் பண்ணி கிஃப்ட் பேப்பர்லாம் ஒட்டி நீட்டா அப்படி ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி என்ன முடியுமோ நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முன்னால வைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆமென். கொண்டு வந்து வைக்கும்போது நீங்களும் இங்கே நிற்கணும்.
யாரெல்லாம் அதை கிஃப்ட் கொண்டு வரீங்க அவங்க நிற்கணும். சேர்ந்து ஜெபம் பண்ணி அதை கிறிஸ்மஸ் அன்றைக்கு மக்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஏழைகளுக்கு நம்ம ஏதாவது கொடுப்போம். முன்னாடி அப்படி செஞ்சோம், சில வருஷமா 2 வருஷமா செய்ய முடியவில்லை நமக்கு. இந்த ஆண்டு நம் சபையின் மூலமாக ஏழைகளுக்கு நாம் அதை கொடுக்க விரும்புகிறோம். ஒருவேளை என்னால் அரிசி கொடுக்க முடியும், ஒரு பேக்கேஜ், அதை பேக் பண்ணி கொண்டு வரலாம். ஏதோ ஒன்று ஆட்களை, தகுதி உள்ள ஆட்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு போர்வை, இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்காக, வீடு இல்லாதவங்களுக்காக, அனாதைகள் என்று எண்ணப்படுகிறவர்களுக்காக நாம் அதை செய்ய விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் எதை வேண்டுமானால் கொண்டு வாருங்கள், அதற்கான தகுதியான ஆட்களை கண்டுபிடித்து நாம் கொடுக்க முடியும். இல்லை ஒருவேளை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுப்பது தேவையுள்ள மக்கள் நிறைய இருக்காங்க, கொடுக்கும் ஆட்கள் தான் நினைக்க தேவை. எத்தனை பேர் செய்யலாம்னு நினைக்கிறேன், ஒரு அலையில சொல்லுவோமா? உங்கள் ஒத்துழைப்புக்காக நன்றி. ஏனென்றால் கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது இல்லாத ஒரு கிறிஸ்மஸ். சுவையானது அல்ல, மனமானது அல்ல. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவன் பாசம் சொல்றான், பழைய துணி கொண்டு வரக்கூடாது. பழைய துணி யாரும் கொண்டு வர மாட்டாங்க. புதிய துணிமணிகளை தான் நம்ம கொடுக்க போறோம். ஆண்டவருக்காக பொருட்களை கொண்டு வரலாம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கான பொம்மைகள் கூட கொண்டு வாங்க. இவங்க பிள்ளைகளையும் அப்படி கொடுக்க வைங்க. இந்த விஷயத்துல நம்ம குழந்தைகளை கூட கொடுக்க பழகுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 30, 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கூட என்ன செய்யலாம், ஒரு பொம்மை வாங்கி அதை பார்சல் பண்ணி கொடுக்கலாம். அதை எங்கேயோ ஒரு உள்ள அனாதை விடுதிகளுக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம தாய் தகப்பலாருக்கு கொடுக்கும்போது அந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் ஒன்றை கொடுத்து இயேசுவை புகழ்வோமாக. ஆமென். நான் இங்க அப்படித்தான் வாசிக்கிறோம். எல்லாருமே ஏதோ ஒன்றை கொடுத்தார்கள் கிறிஸ்துமஸ்க்காக, இயேசுவின் பிறப்பிற்காக ஏதோ ஒன்றை கொடுத்தார்களே. நீங்கள் நானும் இயேசுவின் பிறப்பிற்காக ஏதோ ஒன்றை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்மை கொடுக்கிறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுக்கிறோம். அன்பானவர்களே, ஏழைகளுக்கு கொடுப்பது பைபிள் நிறைய இடத்துல சொல்லியிருக்க. அன்பானவர்களே, கர்த்தருக்கு கொடுப்பது ஏழை கொடுப்பது சமமாக சொல்லி வச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறோமோ அதற்கு இணையாக ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதை பற்றி பைபிள பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லியிருக்கு, ஏராளமாக எனக்கு சொல்லியிருக்கு. நானும் நீங்களும் சேர்ந்து கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெண்கள் மூடி ஜெபம் பண்ண போற இந்த காலவேளையில தேவனுக்கு என்று கொடுப்பதை வற்புறுத்தலாக நினைப்பவர்கள் தேவனை ருசிக்காதவர்கள். தேவனுக்கு என்று கொடுப்பதை வாய்ப்பாக நினைப்பவர்கள் ஆவியில வளர்ச்சி அடைந்தவர்கள். இல்ல, ஆவிக்குள்ள வளர்ந்தவங்க கொடுக்கறத ஒரு வாய்ப்பா நினைப்பாங்க. நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நினைப்பாங்க. கொடுக்கறத சொல்ல தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தேவனுக்கு கொடுத்து நன்மை பெற்று ருசி பார்க்காதவர்கள் தான் அப்படி நினைப்பாங்க. ஆண்டவர் கொடுக்கறதன் மூலமாக நன்மை கிடைக்கிறத ருசிச்சவங்க கொடுக்கறத ஒரு வற்புறுத்தலாக நினைக்க மாட்டாங்க, அதை ஒரு வாய்ப்பாக நினைப்பாங்க. இன்னைக்கு நாம் எல்லாரை போல, ஞானியை போல மேய்ப்பர் செய்ய முடியாது, மேய்ப்பரை போல தொழுவத்துக்காரர் செய்ய முடியாது, தொழுவத்துக்காரரை போல ஞானி செய்ய முடியாது, நட்சத்திரத்துல போல மற்றவங்க செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன வெளிச்சமோ அதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன தகுதியோ அதை செய்யுங்க. ஆனா ஆண்டவர் இதைத்தான் செய்தாயான்னு ஒருவரையும் கேட்க மாட்டார். அவரவருக்கு செய்ததற்கு ஆண்டவர் பலன் அளிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நானும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஏதோ ஒன்றை கொடுக்க எனக்கு வாய்ப்பு தந்தபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. நாமெல்லாம் போய் தேடி படிச்சு சிலர் கொடுக்க கஷ்டமா இருக்கலாம். சபையின் மூலமாக கொடுக்கிற ஒரு வாய்ப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பே, ஞானியாய் நான் இருந்தாலோ நான் தருவேனே, ஞானியாய் நான் இருந்தாலோ வெள்ளை போலம் தூபவர்க்கம் அழி அழி தருவதற்கு, வெள்ளை போலம் தூபவர்க்கம் அழி அழி தருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் இயேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் இயேசுவே.
அல்லேலூயா எல்லாம் என் இயேசுவே எங்கில் உள்ளதெல்லாம் எல்லாம் என் இயேசுவே என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு எல்லாம் என் இயேசுவே என்ன கொடுப்பேன். அந்த பாடல்ல ஒரு வரி வருது, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா என்ன எல்லாம் என் இயேசுவே. அந்த வார்த்தை கொஞ்சம் தப்பா தான் தெரியுது, என்னில் ஒண்ணுமே இல்லைன்னு பொய் சொன்ன மாதிரி தெரியுது. நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார் அப்படித்தானே. இந்த பாட்டு எப்படி எழுதிட்டாங்க, ஆனா நான் பாடும்போது அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் சங்கடமா தெரிஞ்சது. நான் தங்கத்தை கொடுத்துருவேன், வெளியே தூபம் கொடுத்துருவேன், ஆட்டுக்குட்டி கொடுத்துருவேன், ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கை வைக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு, பொண்ணு வழி நம்மகிட்ட இருக்கு. சோத்திரம், ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, நல்ல காலத்துல கிடக்கு. ஆனால் நமக்கு என்ன முடியுமோ அதை கர்த்தருக்கு செய்ய போறோம். ஹல்லேலூயா. என்னில் உள்ளதில் இருந்து நான் நமக்கு கொடுக்கிற ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே சொல்லி நாம் கரங்களை வைத்து ஒரு முறை ஜெபம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாங்கள் கொடுக்கும் கிறிஸ்துமஸாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துமஸ் என்பது நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்துமஸாகவும் இருக்கிறது. உண்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிறிஸ்துமஸ் இது. ஆமென். சந்தோஷத்தை, உன்னத தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானத்தை, மனுஷரில் பிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துமஸ். ஆனா அந்த கிறிஸ்துமஸ்ல நாங்கள் கொடுக்கும் கிறிஸ்துமஸாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே, நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் கொடுக்கும் கிருபைகளை ஆண்டவர் தாரும். ஏதாகிலும் ஒன்றை ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கொண்டு வர கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவரவருடைய திராணிக்கத்தக்கதாக ஏதோ ஒன்றை கொண்டு வர, குடும்பமாகவோ தனித்தனியாகவோ கொண்டு வர அவளுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.